லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், 2023 27 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல மட்டும் டிவி மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் மூலமா 48,390 கோடி பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் எப்படி வசூல் செய்ய முடிஞ்சது? ஒரே ஒரு ஐபிஎல் மேட்ச்ல மட்டும் வெறும் 4 மணி நேரத்துல 100 கோடிக்கு மேல கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கு கிரிக்கெட் தான் காரணமா, இல்லனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் டேட்டா மற்றும் அட்வர்டைசிங் ஈகோசிஸ்டமா? எதற்காக பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வெறும் 10 செகண்ட் விளம்பரத்துக்கு 20 லட்சம் ரூபாயை அள்ளி வீசுறாங்க? இன்னைக்கு நிலவரப்படி ஐபிஎல் என்பது ஜஸ்ட் ஒரு டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது. உலக விளையாட்டுகளை மிரள வைக்கும் இந்தியாவின் பணபலம். இது ஒரு பைனான்சியல் டாமினன்ஸ் இன் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ். 2008 லலித் மோடி இந்த ஐடியாவை முன் வச்ச போது உலகமே அவரை பார்த்து சிரிச்சது. இன்னைக்கு டேட் படி 2026 படி ஐபிஎலோட ஒட்டுமொத்த மதிப்பு வேல்யூவேஷன் $10 to 11 பில்லியன். அதாவது இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா 90 to 99,000 கோடி ரூபாய்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கிரிக்கெட்டர்ஸோட ஃபார்ம், அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ், அப்கமிங் ஐபிஎல்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி கிடையாது. ஐபிஎலோட பிசினஸ் மாடல்ஸ் அண்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு பவுலர் பந்த வீசுறாருன்னா அது மைதானத்தில் இருக்கும் புல்லிலிருந்து டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பணம் எப்படி விளையாடுதுங்கிறத பத்தி பேச போறோம். சாப்டர் 2, மீடியா ரைட்ஸ், வருமானத்தின் அஸ்திவாரம். பிசிசிஐ அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா ஏன் உலக பணக்கார கிரிக்கெட் போர்டு அப்படின்னு சொல்றாங்கன்னா மீடியா ரைட்ஸ் தான் மெயின் காரணம். அதுக்கு இந்த 48,390 கோடி ஆல்மோஸ்ட் 2 பெரு நிறுவனங்கள்ட்ட இருந்து மட்டுமே வருது. டிஸ்னி ஸ்டார் லீனியர் டிவி ரைட்ஸ் சொல்றாங்க. அதாவது கேபிள் டிவி மற்றும் டிடிஹெச்ல இருந்து டைரக்டா நேரடி ஒளிபரப்பு பண்றதுக்குரிய உரிமம் 23,575 கோடி. வயாகாம் 18 ஜியோ சினிமா அவங்களுக்குரிய டிஜிட்டல் ரைட்ஸ். மொபைல் அப்ளிகேஷன் மூலமா இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமிங் பண்றதுக்குரிய உரிமம் 23,758 கோடி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வயாகாம் 18 அண்ட் டைம்ஸ் இன்டர்நெட்க்கு ஓவர்சீஸ் ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு 1,057 கோடி சார்ஜ் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே டிஜிட்டல் ரைட்ஸோட விலை டிவி ரைட்ஸோட விலையோட அதிகமா இருக்கு. இதுக்கு டிஜிட்டல் ரெவல்யூஷன் காரணமா இருக்கு. சாப்டர் நம்பர் 3, தி அட்வர்டைசிங் ஈகோசிஸ்டம். 10 செகண்ட்ஸ் ஆஃப் கோல்டு. ஐபிஎல் என்பது விளம்பரதாரர்களுக்கு தீபாவளி பண்டிகை மாதிரி. இந்தியாவோட டோட்டல் அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர் மேக்ஸிமம் போர்ஷன் இந்த 2 மாசத்துல மட்டும் செலவிடப்படுது. ஏன் கம்பெனிஸ் 10 செகண்ட் விளம்பரத்துக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி வெறும் 10 செகண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏன் தயாரா இருக்காங்க? ஒளிபரப்பு நிறுவனங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்வென்டரி மானிட்டைசேஷன், விளம்பரங்கள் எப்படி விற்கப்படுகிறது? ஒரு மேட்ச்ல பந்து வீசப்படாத நேரங்கள், இடைவெளி நேரங்கள் தான் இவங்களோட மூலதனம். ஒரு மேட்ச்ல 2,300 செகண்ட்ஸ்ல இருந்து 2,500 செகண்ட்ஸ் வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் டைம் கிடைக்கும். இந்த டைமை ஸ்லாட்டா பிரிச்சு கம்பெனிகளுக்கு விற்கிறாங்க. பிரைஸ் டேக் ஃபார் 10 செகண்ட்ஸ். பிரைசிங் கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வருதுன்னா அதுக்கு 18 இருந்து 25 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இது கடைசி ஒரு 15 நிமிஷம் மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, ஒரு பேட்ஸ்மேன் 6 after 6 ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அப்போ அது நெயில் பைட்டிங் மேட்சா இருக்கும். அந்த டைம்ல பிரீமியமா சார்ஜ் பண்றாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட். மேத் பிஹைண்ட் மணி, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு கார்பரேட் கம்பெனி இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. அதான் காஸ்ட் பெர் மைல்னு சொல்றாங்க. ஐபிஎல் மேட்சை சுமார் 50 கோடி மக்கள் பாக்குறாங்க. ஒரு பிரைம் டைம் மேட்சை 3 கோடியில இருந்து 4 கோடி மக்கள் பாக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அமௌண்ட் 20 lakhsனா பாக்குற மக்கள் 4 கோடி. இதை டிவைட் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு அந்த கார்பரேட் கம்பெனி செலவு பண்ற பணம் வெறும் 5 பைசா தான். ஒரு பிராண்டை ஒரு மனிதனுக்கு எடுத்துட்டு போற செலவு வெறும் 5 பைசா தான். சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர்ல இந்த அளவுக்கு ஒரு மாஸ் ரீச் கிடைக்காது. பிராண்ட் ரீகால் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. வெறும் விற்பனைக்காக மட்டும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது, கஸ்டமரோட மனசை வெல்றதுக்காண்டி.
ஹை அலர்ட் மோட்ல இருப்பாங்க இந்த ஐபிஎல் மேட்ச் பக்கத்துல. அப்போ அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியா வந்து ரீச் ஆகும். இந்த ஹை அலர்ட் மோட்ல இருக்கிறப்போ வர்ற விளம்பரங்கள் மக்களின் மனதில் ஆழமா பதியுது. ஒரு பொருளை நினைச்சாலே அதுக்கு பின்னாடி ஒரு பிராண்ட் நினைவுக்கு வர்ற அளவுக்கு பதிய வைக்குது. இதுக்கு தான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்றாங்க. ப்ரோக்ராமேட்டிக் அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றாங்க, டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க ஜியோ சினிமா. டேட்டா ட்ரிவன் டார்கெட்டிங். நீங்க ஒரு ஐபோன் யூஸ் பண்றவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு கார் விளம்பரம் இல்லைன்னா பிரீமியம் வாட்சஸ் வரும். மற்றவங்களுக்கு எஃப்எம்சிஜி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பிஸ்கட், சிப்ஸ், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். சென்னையில இருந்து நீங்க மேட்ச் பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டு மும்பைல இருந்து பாக்குறாருன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அவருக்கு வேற ஒன்று வரும். இந்த துல்லியமான முறை விளம்பரதாரர்களுக்கு அவங்களோட கஸ்டமர்ஸை ரீச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இதனால அவங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சாப்டர் நம்பர் 4, டேட்டா பிரைவசி அண்ட் ஃபேன் மெட்டா டேட்டா, தி இன்விசிபிள் கரன்சி. டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு சொல்லுவாங்க. இது ஐபிஎலுக்கு ரொம்ப கச்சிதமா பொருந்தும். நீங்க ஐபிஎல் உங்க மொபைல்ல ஃப்ரீயா பாக்குறீங்கன்னா உங்களோட தரவுகள் விற்கப்படுகின்றன. நீங்க ஃப்ரீயா வந்து உங்க டேட்டாவை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். மெட்டா டேட்டா ஹார்வெஸ்டிங். நீங்க ஜியோ சினிமா இல்லைன்னா வேற ஒரு அப்ளிகேஷன் மூலமா லாகின் பண்ணி உள்ள போகும்போது உங்களோட பேர், ஊர், உங்களோட வயது, நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்றீங்க, இது எல்லாமே வந்து சேகரிக்கப்படுது. இந்த தரவுகளை கொண்டு நீங்க ஒரு ஹை ஸ்பெண்டிங் கஸ்டமரா இல்லைன்னா நடுத்தர வர்க்கத்தினரா அப்படின்னு இந்த அல்காரிதம் முடிவு பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கும். நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்க்கு போயிட்டு ஒரு ஷூவை சர்ச் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து மேட்ச் பார்க்க வர்றீங்கன்னா நீங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறதுலயே அந்த ஷூ அப்பப்போ வந்துட்டு போகும். இதுதான் வந்து ஹைப்பர் பர்சனலைசேஷன் சொல்றாங்க. உங்களுக்கு பொதுவா ஒரு பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை விற்கிறதுக்கு பதில் உங்களுக்கு தேவையான பொருளை அவங்க காட்டுறப்போ அதுல கிடைக்கிற கன்வர்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. உங்களோட பர்ச்சேஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. சாப்டர் நம்பர் 5, பிரான்ச்சைஸ் பிசினஸ் மாடல். டீம் ஓனர் எப்படி ஐபிஎல்ல பணம் சம்பாதிக்கிறாருங்கிறத இப்ப பார்க்கலாம். டீம் ஓனருக்கு 70 to 80% ஆஃப் தி இன்கம் வந்து பிசிசிஐ இருந்து கிடைக்குது. பிசிசிஐக்கு மீடியா ரைட்ஸ் பிளஸ் ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அதுல இருந்து 50% பிசிசிஐ வச்சுக்கும். மீதி இருக்கிற 50% ஈக்குவலா இந்த 10 டீமுக்கும் பிரிச்சு கொடுத்துரும். இதுல இருந்து ஒரு டீமுக்கு ஆவரேஜா 400 இருந்து 500 crores வந்து பணமா கிடைக்கும். இது வந்து டோட்டல் அமௌண்ட், ப்ராஃபிட் கிடையாது. இதுல இருந்து டீம் ஓனர்ஸ்க்கு செலவுகள்லாம் நிறைய இருக்கும். அது கழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரிஜினல் ப்ராஃபிட் அவருக்கு என்னங்கிறது தெரியும். லோக்கல் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஒரு டீம் ஓனர் அவங்களோட சொந்த முயற்சினால ஸ்பான்சர்ஷிப் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க. இங்கதான் வந்து ஜெர்சி எக்கனாமி உள்ள வருது. ஒரு கிரிக்கெட்டர் யூஸ் பண்ற டிஷர்ட்டை வந்து ஜெர்சின்னு சொல்றாங்க. அது வந்து நடமாடும் விளம்பர பலகை. 10 இருந்து 12 இடங்கள்ல நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சார்ஜஸ். இந்த ஃப்ரண்ட் சைட் ஜெர்சில பிரின்சிபல் ஸ்பான்சருக்கு அலாட் பண்ணி வச்சிருவாங்க. இங்க இந்த இடத்துல பர்டிகுலர்லி இந்த நெஞ்சு பகுதியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா 40 இருந்து 75 கோடி சார்ஜ் பண்றாங்க. பேக் சைடு மற்றும் ஸ்லீவ்ஸ் இங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா 10 இருந்து 15 கோடி சார்ஜ் பண்றாங்க. மற்றும் கேப் இல்லைன்னா ஹெல்மெட்ல சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்க வரணும் அப்படின்னா அதுக்கு 5 இருந்து 7 கோடி சார்ஜ் பண்றாங்க. ஒரு சீசன்ல ஒரு டீம் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல 7 மேட்ச் விளையாடும். ஒவ்வொரு மேட்சுக்கும் 3 இருந்து 5 கோடி வரைக்கும் டிக்கெட் வசூல் பண்ணப்படுது. இதுல 70 to 80% டீம் ஓனருக்கு வரும். அது போக கிரவுண்ட்ல விற்கிற ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், வாட்டர், பாப்கார்ன், இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும். இது வரைக்கும் ஒரு டீமுக்கு கிடைக்கிற இன்கம் பத்தி பார்த்தோம். இப்போ ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பத்தி பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். பிளேயர் சேலரி 2026ல ஒரு டீம் வந்து 120 கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஏலத்துல வந்து கிரிக்கெட்டர்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரான்ச்சைஸ் ஃபீன்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு ஒரு கமிஷன் கொடுக்கணும். லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவங்களோட டிராவல் எக்ஸ்பென்சஸ், சார்ட்டர்ட் ஃபிளைட், 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் டீமுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் சேர்ந்து 30 to 50 crore வந்து செலவாகும். கடைசியா பாட்டம் லைன்,
நெட் ப்ராஃபிட் அவங்களுக்கு இதெல்லாம் கழிச்சது போக ஒரு சக்சஸ்ஃபுல் டீமா இருந்துச்சுன்னா 100 இருந்து 200 கோடி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். இது வந்து ஒரு ஷார்ட் டைம்ல 2 monthsல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இது பெரிய அமௌண்ட் தான். சாப்டர் நம்பர் 6 மெகா ஆக்ஷன் 2026. ஏலத்தை பத்தி பேசுறதுல உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல வரும். ஏன் எல்லா டீமுக்கும் ஒரே salary கேப் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்கெல்லாம் பணக்கார டீம் தானே, அவங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி ஏலத்துல வந்து வீரர்களை எடுக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பிசினஸ் லாஜிக் இருக்குங்க. சேலரி கேப் ஜாஸ்தி கொடுத்தாங்கன்னா 120 crores பதில் 180 crore இல்லைன்னா 200 crore இல்லைன்னா வரம்பே இல்லாம இருந்துச்சுன்னா ஒரே டீம்லயே எல்லா நல்ல பிளேயர்ஸும் வந்துருவாங்க. அப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து வீக் ஆயிரும். மேட்ச் வந்து 20 ஓவர் நடக்காது. 5 ஓவர்ல இருந்து 7 ஓவர்லயே வந்து மேட்ச் முடிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்கிற 13 ஓவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. அதனால 120 கோடிங்கிறத மேக்சிமமா சேலரி கேப்பா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸை ரீடைன் பண்றதுக்குரிய பவரை வந்து டீம் ஓனர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சாப்டர் நம்பர் 7 பிளேயர் அசெட் மேனேஜ்மெண்ட். ஒரு கிரிக்கெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி ஏலத்துல கம்மியான விலைக்கு எடுத்து அவரை ட்ரெயின் பண்ணி பட்டத்திட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாங்க ஒரு டைம்ல. இன்னைக்கு அவரோட மதிப்பு 20 கோடி ரூபாய். சில கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஏஜ் அதிகமா ஆகிட்டே இருந்தாலும் முந்தைய சீசனோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகிக்கிட்டே இருந்தாலும் ஐபிஎல் ஓனர் அவரை தூக்கி எறிய மாட்டார். ஏன்னா அவர் மூலமா வர்ற ஸ்பான்சர்ஷிப் வந்து அவருக்கு கொடுக்கிற சேலரியோட அதிகமா இருக்கும். சாப்டர் நம்பர் 8 தி யூனிக் எக்கனாமிக்ஸ் ஆஃப் தி கிரிக்கெட்டர். ஒரு பவுலரை 10 கோடி ரூபாய்க்கு ஒரு டீம் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு சீசன்ல 14 மேட்ச் விளையாடுறாரு. ஒவ்வொரு மேட்ச்லயும் 4 ஓவர் அவர் போட்டார்னா 336 பால் வந்து ஒரு சீசனுக்கு அவர் போடுவார். ஒவ்வொரு பாலுக்கும் 2,90,000 ரூபாய் வந்து அவர் சம்பாதிக்கிறார். ஒரு பாலை எடுத்து இப்படி போட்டார்னா 2,90,000 ரூபாய். இது வந்து ஒரு மிகப்பெரிய தொகை. ஆனா இந்த தொகை வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு வந்து அவரோட டோட்டல் இன்கம்ல ஒரு 40 to 50% தான். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமா அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட்டர் ஒரு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதுக்கு 25 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாரு. ஒரு 30% அவங்களுக்கு டாக்ஸ் போனாலும் மீதி இருக்கிற பணத்தை வந்து அவங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. தோனி, ரெய்னா, கோலி இவங்கெல்லாம் வந்து டெக் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. சாப்டர் நம்பர் 9 தி செகண்டரி எக்கனாமி. ஐபிஎல் என்பது கோடீஸ்வரர்களுக்கான விளையாட்டு மட்டும் கிடையாது. கிரவுண்டை தாண்டி ஒரு பெரிய பொருளாதாரம் அதுல இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஃபுட் வரைக்கும் பணம் எப்படி சுழல்கிறது என்பதை இப்ப பார்ப்போம். கிரிக்கெட்டர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கிற சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், டெக்னீஷியன்ஸ், அம்பையர்ஸ், ரெஃபரீஸ், கமெண்டேட்டர்ஸ், பிசிசிஐ அதிகாரிகள், டாக்டர்ஸ் அப்படின்னு 2000 இருந்து 5000 பேரு 2 மாசம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வருது. தாஜ், மேரியட், ஐடிசி போன்ற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஏப்ரல் டு மே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆக்குபன்சிஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இதனால இந்த 2 மாசத்துல மட்டும் 500 இருந்து 800 கோடிக்கான வருமானம் அவங்களுக்கு வருது. இது ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். தி ஃபுட் டெலிவரி அண்ட் கிக் ஒர்க்கர்ஸ் எக்கனாமி. மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்போ 7:30 to 11:30 இந்தியால உணவு விநியோகம் உச்சத்தை தொடுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி இந்த மாதிரி ஆப்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி 20 to 30% இந்த பர்டிகுலர்லி 2 months அதிகமா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெப்டோ மற்றும் பிளிங்கிட் போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரீம் 11 மற்றும் மை 11 சர்க்கிள் போன்ற ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கிற வருட வருமானத்துல இருந்து பெரும்பகுதி இந்த ஐபிஎல் சீசன்ல இருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. செக்யூரிட்டி, டிக்கெட் செக்கிங், ஹவுஸ் கீப்பிங், கேட்டரிங், கிரவுண்ட் ஸ்டாஃப், பார்க்கிங் அட்டெண்டன்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 50,000 இருந்து 1,00,000 பேருக்கு தற்காலிக வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் போன் இதோட சேல்ஸ் வந்து 15 to 20% இன்க்ரீஸ் ஆகுது. மக்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல வந்து மேட்ச் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஜாஸ்தியாகி அது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. சாப்டர் நம்பர் 10 தி மெர்ச்சன்டைஸ் மார்க்கெட். ஐபிஎல் ஜெர்சிஸ் மற்றும் தொப்பிகள்
இது வந்து ஒரு பெரிய ரீட்டைல் பிஸ்னஸ் மார்க்கெட். இதுல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான பொருளாதார போட்டி ஒளிஞ்சிட்டு இருக்கு. லைசன்ஸ்டு மாடல். ஃபேன் கோட் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு டீம் வந்து அவங்களோட லோகோவை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்குரிய ரைட்ஸை வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அவங்க டிஷர்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த டிஷர்ட் 2000 இருந்து ஒரு 5000 வரைக்கும் பிரைசிங் இருக்கும். அதுல இந்த ஃபேன் கோட் மாதிரி கம்பெனிகளுக்கு 40 to 60% ப்ராஃபிட் இருக்கும். ஆனா இந்த பக்கம் கருப்பு சந்தையில இதே டிஷர்ட்ஸை கிரவுண்டுக்கு வெளியே 200 இருந்து 500 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. கள்ளச்சந்தை. குவாலிட்டி மேபி டிஃபர் இருக்கும். ஆனா மக்கள் வந்து கம்மியான பிரைஸ்ல இது கிடைக்குதுன்னு நிறைய வாங்கி இதை யூஸ் பண்றாங்க. இந்த பிளாக் மார்க்கெட்ல விற்கிற டிஷர்ட்ஸோட சந்தை மதிப்பு மட்டும் 2026 1000 கோடியை தொடுன்னு எதிர்பார்க்கப்படுது. சாப்டர் நம்பர் 11 டேலண்ட் பைப்லைன். தி கிரிக்கெட் அகாடமி பிசினஸ். ஐபிஎல்ங்கிறது அந்த கிரவுண்டோட முடிகிறது கிடையாது. இந்தியாவில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற கிரிக்கெட் அகாடமியை ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மாத்துறதுக்கு ஐபிஎல் ஹெல்ப் பண்ணுது. ஸ்கவுட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வைரங்களை தேடுது. ஐபிஎல் டீம் 2 மாசம் ஆக்டிவா விளையாடுது. மீதி இருக்கிற 10 மாசம் டாப் பிளேயர்ஸ், ஸ்கில்டு பிளேயர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அதுக்கு 5 to 10 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. அந்த ஏரியால இருக்கிற கிரிக்கெட் அகாடமிக்கு போய் டாப் டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்க. யாருக்கு பெஸ்ட் ஸ்கில் இருக்கோ அவங்கள தனியா பிரிச்சு அவங்கள ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அப்புறம் குறைஞ்ச விலைக்கு இவங்க ஏலத்துல அந்த பிளேயரை எடுக்கிறாங்க. அப்படி ஒரு பிளேயரா வந்தவர் தான் ஹார்திக் பாண்டியா. தம் பையன் எப்படியாவது ஐபிஎல் விளாண்ட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ட்ரீம்ல, ஒரு பெரிய நம்பிக்கையில அவங்க ஊர்ல இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற கிரிக்கெட் அகாடமில சேர்க்கிறாங்க. அகாடமி ஒரு மாசத்துக்கு 2000 இருந்து 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு 5000 கோடி பிசினஸா வளர்ந்து நிக்குது. சாப்டர் நம்பர் 12 இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் ஐபிஎலுக்கும் என்ன கனெக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மேட்ச் ஒரு பால் கூட வீசப்படாமல் மழை காரணமாக கைவிடப்பட்டது என்றால் பாலிசி விதிப்படி 5 crore இருந்து 15 crore வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி காம்பன்சேஷன் கொடுக்குது. போட்டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா டீம் ஓனர்ஸ் வந்து டிக்கெட்டிங் காஸ்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இது ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஆனா அந்த கிரவுண்டுக்கு அவங்க பே பண்ணிருக்கிற ரெண்ட், டிராவல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் அவங்களுக்கு திரும்பி கிடைக்காது. இந்த நஷ்டத்தை இன்சூரன்ஸ் ஏஜென்சி கவர் பண்ணுது. பிளேயர் இன்சூரன்ஸ். ஒரு ஸ்டார் பிளேயர் காயம் காரணமாக விளையாட முடியாம போயிடுச்சுன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏத்துக்கிடுது. 2026 ட்ரெண்ட் படி பிளேயர்களுக்கு அதிகமான காயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இன்சூரன்ஸ் பிரீமியம் 50 to 70% இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகப்படுத்த போறதா சொல்லப்படுது. சாப்டர் நம்பர் 13 தி மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் சிங்கிள் பால், காஸ்ட் ஆஃப் அன் எரர். அம்பையர் கிரவுண்ட்ல எடுக்கிற ஒரு தவறான முடிவு இல்லைன்னா ஒரு நோ பால் ஒரு அணியின் வருமானத்தை பெருமளவில் பாதிக்கும். ஒரு டீம் பிளே ஆஃபுக்கு போனா தான் அவங்களோட பிரைஸ் மணி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பான்சர்ஸ் உள்ள வருவாங்க. நெக்ஸ்ட் இயர்க்குரிய டிக்கெட்டிங் காஸ்ட்டை இதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு பிசிசிஐ ஒரு மேட்ச்க்கு 15 to 20 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க டிஆர்எஸ் சிஸ்டத்துக்காண்டி, டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம். இதில் ஹாக்கை, அல்ட்ரா எட்ஜ் மற்றும் பல கேமரா கோணங்கள் அடங்கும். சாப்டர் நம்பர் 14 ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் விவிஐபி பாக்ஸஸ். ஒரு ஐபிஎல் மேட்சோட பேசிக் டிக்கெட் பிரைஸ் 500 rupees இருக்கும். ஆனா கார்பரேட் பாக்ஸஸ் விவிஐபி லான்ச்சஸ் 20,000 rupeesல இருந்து 1 lakh rupees வரைக்கும் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வாங்குவாங்க. சாப்டர் நம்பர் 15 பிசிசிஐ தி நான் ப்ராஃபிட் பில்லியனியர். பிசிசிஐ சட்டப்படி ஒரு அறக்கட்டளை, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஆனா அதுல கையாளுற பணம் வந்து எம்என்சி கம்பெனிக்கு ஈக்குவலா இருக்கும். பிசிசிஐ 50% ஆஃப் த இன்கம் வந்து டீம்களுக்கு 10 டீம்களுக்கு பிரிச்சு கொடுக்குதுங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கிற 50% இவங்க எங்க ஸ்பெண்ட் பண்றாங்க? இந்தியாவோட கிரிக்கெட் வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு பெருநகரங்களில் இருந்து சிறு நகரங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. ராஞ்சி, தர்மசாலா, விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் உலகத்தரம் வாய்ந்த மைதானங்களை அமைக்கிறதுக்கு இந்த ஃபண்டை யூஸ் பண்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. ரஞ்சி டிராஃபி போன்ற உள்ளூர் விளையாட்டுகளை நடத்தவும்
அதுல விளையாடுற வீரர்களுக்கு சம்பளம் மற்றும் அலவன்சஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றாங்க. மேலும் ஓய்வு பெற்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. பிசிசிஐ மொத்த பணத்தையும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சுக்கிட மாட்டாங்க. மாநில கிரிக்கெட் வாரியங்கள், தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன், மும்பை கிரிக்கெட் அசோசியேஷன் போன்ற மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறாங்க, மானியமா கொடுத்துறாங்க. சாப்டர் நம்பர் 16 பிஸ்கல் இம்பாக்ட். ஐபிஎல் பிசிசிஐக்கு மட்டும் கிடையாது, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொன் முட்டையிடுற வாத்து. அது மூலமா நிறைய டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிசிசிஐ தங்களை ஒரு தொண்டு நிறுவனமாக கருதி வரி விலக்கு கோரினாலும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐபிஎல் ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியா தான் பாக்குது. இதன் விளைவாக 2023 to 2024 பைனான்சியல் இயர்ல பிசிசிஐ 3000 இருந்து 4000 கோடி வரைக்கும் டாக்ஸ் கட்டியிருக்கு. ஜிஎஸ்டி, தி இன்டைரக்ட் டாக்ஸ். டிக்கெட்டிங் காஸ்ட்ல இருந்து 18% நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒரு சீசனுக்கு 500 crore டிக்கெட்டிங் காஸ்ட் பண்றாங்க. அதுல 18% டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு போகுது. மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் மூலமா பிசிசிஐக்கு 48,000 crore மேல வருது, இன்கம் வருது. அதுக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுது. கிரிக்கெட்டர் சேலரியில இருந்து டைரக்டா டிடிஎஸ் லெஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. 10 to 30% வரைக்கும் அவங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்றாங்க. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் இந்தியா விளையாடுறப்போ அவரோட டோட்டல் சேலரி ஒரு 20 crore இருக்குன்னா அதுல 20% டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா போயிருது. சாப்டர் நம்பர் 17 குளோபல் ஸ்டாண்டிங் ஆஃப் ஐபிஎல். ஐபிஎலோட பொருளாதார வளர்ச்சியை டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குளோபல் ஸ்போர்ட்ஸோட நம்ம ஒப்பிடணும். ரெவென்யூ பெர் மேட்ச். என்எஃப்எல், நேஷனல் ஃபுட்பால் லீக், யுஎஸ்ஏ, ஒரு மேட்ச்க்கு 30 to 35 மில்லியன் US$ ஜெனரேட் பண்றாங்க. ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீக், ஒரு மேட்ச்க்கு 14 to 15 மில்லியன் US$ ஜெனரேட் பண்ணுது. இபிஎல், இங்கிலீஷ் பிரீமியர் லீக், யூகே, ஒரு மேட்ச்க்கு 10 to 11 மில்லியன் $, ஜெனரேட் பண்ணுது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஃபுட்பால் லீக இந்தியா ஐபிஎல் மூலமா 18 வருஷத்துல ஓவர்டேக் பண்ணிடுச்சு. சாப்டர் நம்பர் 19 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம் இன் டயர் 2 சிட்டிஸ். இன்னைக்கு ஐபிஎல் சென்னை, பெங்களூர், மும்பை தாண்டி டயர் 2 சிட்டிஸான குவாஹாட்டி, தர்மசாலா, ராஞ்சி போன்ற சிறு நகரங்கள்லயும் நடக்குது. அப்போ அவங்க கிரவுண்ட் பில்ட் பண்ணுவாங்க. கிரவுண்ட் பில்ட் பண்ணத்துல பக்கத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னால ரியல் எஸ்டேட் பிரைஸ் 20 to 30% இன்க்ரீஸ் ஆகுது. ஹோட்டல்ஸ் வரும். அப்போ அந்த சிட்டியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உண்டு பண்ணுது. நம்ம இப்போ வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஒரு பொருளாதார புரட்சி. 2026ல நீங்க ஒரு மேட்ச் பாக்குறப்போ ஒரு சிக்ஸர் பாக்குறீங்கன்னா அது வெறும் 6 ரன்கள் மட்டும் கிடையாது, அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியின் குறியீடு. தேங்க்யூ.